ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் 7ல் 3 ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த 3 ப்ரோமோவில் என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதேமாரி லைவ்லையும் என்னென்ன நடந்துச்சுன்றதையும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தாங்க ஒரு சாமானியமான நான் ஏற ஒரு ஏனியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு விட்ட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவிலேயே வெளுத்து வாங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஜோவிகா மாயாகிட்டையும் கணேஷ்கிட்டையும் போயிட்டு உக்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கணேஷ்கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் தனியாக விளையாடுற மாதிரியே தெரியலங்க. அதுக்கப்புறம் கணேஷா நீங்கள் பேச எதுவுமே இல்லை அப்படின்ற மாரி பேசியிருந்தாங்க. ஏங்க வெளியே போய் என்னதாங்க நீங்கள் பார்த்தீங்க? எதனா பார்த்துருந்தா இது ஒன்றாவது எதுனா தெரிஞ்சிருக்குமேங்க. அடுத்ததான் மாயா கிட்ட போயிட்டு உன் மேலே எனக்கு செம கோவம், எந்த அளவுக்கு எங்களை பேசின ஒரு அர்ச்சனா கிட்ட நீங்கள் படுத்துக்கின்னு பிறண்டுக்கின்னு இருக்கிறீங்க, எப்படி உங்களால் அப்படி இருக்க முடியுது அப்படின்ட்டு மாயா கிட்ட போய் பேசினாங்க. அடுத்ததான் ஒன்று சொன்னாங்க பாருங்க மாயா கிட்ட, சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த சீசனில் மட்டும் நீங்கள் இல்லைனாக்க இந்த சீசனே வேஸ்ட்டுங்க. அந்த அளவுக்கு ஜோவிகா அந்த அளவுக்கு சொல்லியிருக்குங்க. ஏங்க என்ன மைண்ட் செட்டில்ங்க இவங்க இருக்கிறாங்க? உள்ளே இருக்கிறவங்க தான் அந்தமாரி இருக்கிறாங்க. வெளியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்களும் அதேமாரி இருந்தால் என்ன தாங்க நம்ம சொல்ல முடியும்? இவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை சரி ஏதோ ஒன்று பேசுவோன்றதுனால பேசுகிறாங்களோ, என்ன தாங்க இவங்க கதை? வெளியே பட்டும் திறந்தலான்னுவாங்கல்ல, அது இவங்க தாங்க. அது போய் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தும் இவங்க திறந்தலை. என்ன சொல்கிறது இவங்கள பற்றி? சரி வாங்க நம்ம ரெண்டாவது ப்ரோமோவை பற்றி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரெண்டாவது ப்ரோமோவில் மாயாவும் அர்ச்சனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாரி பேசியிருந்தாங்க. அதுக்கு மாயா என்ன பேசியிருந்தாங்கன்னா, உங்களை அந்தமாரி என்னால் நடிக்கக்கூட முடியாது, நீங்கள் கமல் சார்கிட்ட சொன்னீங்கல்ல ட்ராமா நம்மளுக்கே போட்டு விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாரி சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய அடி அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த நாளைக்கு அப்புறம் வெளியில் கூட எனக்கு சப்போர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் சப்போர்ட்டில் எங்கேயோ இருக்கீங்க அப்படின்ற மாரி பேசியிருந்தாங்க மாயா. அடுத்ததாக என்ன பேசியிருந்தாங்கன்னாக்க, அர்ச்சனா கேட்ட கேள்வி தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க அர்ச்சனா கேட்ட கேள்வியால் தாங்க இப்போ அவங்க டாப்பில் இருக்காங்களே. அவங்க எதுவுமே கேட்காத உங்களை மாரி எல்லாரையும் புள்ளி பண்ணின்னு எல்லாரையும் கலாச்சிக்கின்னு அந்தமாரி இருக்க சொல்கிறீங்களா எப்படிங்க? ஜோவிகா எப்போ வந்துச்சு அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அர்ச்சனா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாம் அந்த 3 ப்ரோமோவிலையும் பார்க்க முடிஞ்சுங்க. 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா உள்ளே வந்திருந்தாங்க. பூர்ணிமா கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க மாயா. பூர்ணிமா கிட்ட மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ச்சனாவை பற்றி இந்தமாரி நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே, வெளியில் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க போல். அதை இவங்க பூர்ணிமா கிட்ட போய் சொல்கிறாங்க. அது சத்தியமாக என்னால் முடியலைங்க, அதுமாரி எப்படி என்னால் அவங்கள மாரி என்னால் நடிக்கவே முடியல, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலன்ற மாரி மாயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா வந்ததும் நான் என்ன நினச்சேன்னாக்க, எதனா ஒன்று இந்த ஜோவிகா வந்து ஒரு பூகமாக கிளம்பிச்சு இல்லைங்களா, அந்தமாரி பூர்ணிமா எதனா ஒன்று பண்ணும் அப்படின்னு நினச்சா, பூர்ணிமா அவங்க பாட்டு குவாய்ட்டாக எல்லார்கிட்டையும் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா கிட்ட கூட அவ்வளோவா பேசலை, போயிட்டு விஷ்ணுக்கிட்டையும் இவங்க எல்லார்கிட்டையும் தாங்க பேசினாங்க. உண்மையிலே ஜென்யூனாக ஆடின்னு இருக்காங்க இப்போது பூர்ணிமா. லைவில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங்கு கூட்டாக உட்காந்துன்னு அர்ச்சனாவை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் தாங்க பேசின்னு இருந்தாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அந்த அர்ச்சனாவை பற்றி பேசின்னு இருந்தாங்க. யாருன்னா பற்றி எதனா ஒன்று பேசின்னு இருக்கிறதே தாங்க இந்த புள்ளி கேங்க்கு வேலையவே இருக்குது. இந்த கும்பல் கூடி பேசுகிறது இந்தமாரி பேசுகிறத விட்டுட்டு எதனா இந்த டான்ஸ் ஆடுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ இந்தமாரி எதனா ஒன்று பண்ணால் மக்களுக்கு எதனா ஒரு சரி ஒரு ஓட்டாக நம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருங்க. எதுவுமே பண்ணாத இந்த விஷ்ணு வந்து இந்தமாரி பண்ணுறான், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாரி பேசுகிறது, அப்புறம் இந்த அர்ச்சனாவை பற்றி பேசுகிறது, இவங்கள பற்றி பேசுகிறதே தாங்க வேலையை வச்சுருக்காங்க இவங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படிங்க ஓட்டு போட தோணும்? வெறுப்பு தாங்க வரும். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். திரும்ப நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் டாட்டா. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Bye bye, Tata, goodbye. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing.